காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே புதுச்சேரி பகுதியில் உள்ள ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம் மையத்தில் முகமுடி அணிந்த கொள்ளையர்கள் வெல்டிங் மிஷின் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் முகமுடி அணிந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து வெல்டிங் இயந்திரத்தை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளனர். அப்போது ஏடிஎம் அலாரம் ஒலித்ததாக கூறப்படுகிறது. அலாரம் ஒலித்த தகவல் மும்பையில் உள்ள ஐசிஐசிஐ வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்றதை அடுத்து வங்கி நிர்வாகம் மூலமாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஏடிஎம் மையத்தில் அலாரம் ஒலித்தது என்பதை தொடர்பாக காவல்துறைக்கு உடனடியாக தகவல் கிடைக்காதால் சுமார் 1 மணி நேரம் தாமதமாக ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாமதத்தை பயன்படுத்திக் கொண்டு கொள்ளையர்கள் வெல்டிங் மிஷின் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை கட் செய்து அதிலிருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. ஆனந்தி, இதனிடையே சம்பவம் தொடர்பாக சோமங்கலம் போலீசார் தகவல் கிடைத்தும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஏடிஎம் இயந்திர வெல்டிங் மிஷின் மூலம் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் முகத்தை முழுவதுமாக துணியால் மறைத்தபடி மர்ம நபர் ஒருவர் கையில் ஸ்ப்ரே பாட்டிலுடன் ஏடிஎம் மையத்திற்குள் நுழையும் காட்சியும் பதிவாகியுள்ளது. முதலில் சிசிடிவி கேமரா மீது ஸ்ப்ரே அடித்து காட்சிகளை மறைக்க முயன்றார் அந்த நபர். பின்னர் வெல்டிங் மிஷின் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை கட் செய்து பணத்தை கொள்ளையடித்து சென்றது சிசிடிவி காட்சியின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆனந்தி, சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்களின் கைரேகை உள்ளிட்ட தடயங்களை சேகரிக்கப்பட்டன. மேலும் கொள்ளையர்களை பயன்படுத்தியாக கூறப்படும் வெல்டிங் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அலாரம் குறித்த தகவலுடன் காவல்துறையில் துரிதமாக செயல்பட்டிருந்தால் கொள்ளை சம்பவத்தை தடுக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சோமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் மாநகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பெயரில் கொள்ளையர்களை கைது செய்ய 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களின் அடையாளம் மற்றும் அவர் தப்பி சென்ற பாதை குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்தி, காஞ்சிபுரம் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதோகரன் வழங்க கேட்டும். தகவல்களுக்கு நன்றி.